ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சசிகலாவுக்கு எப்பொழுதும் அதிமுகவில் இடம் கிடையாது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் மீண்டும் அதிமுகவில் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் சசிகலா இணையவில்லை என்றாலும் அதிமுக வலுவாக உள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா ஒருபோதும் தலையிட மாட்டார் என்று இபிஎஸ் கூறினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர உள்ளன என்று இபிஎஸ் தெரிவித்தார். அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை. தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து தான் அமித்ஷா கேட்டறிந்தார் என்று இபிஎஸ் கூறினார். அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திமுக அரசு நாடகமாடியுள்ளது என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சசிகலாவுக்கு எப்பொழுதும் அதிமுகவில் இடம் கிடையாது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் மீண்டும் அதிமுகவில் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் சசிகலா இணையவில்லை என்றாலும் அதிமுக வலுவாக உள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா ஒருபோதும் தலையிட மாட்டார் என்று இபிஎஸ் கூறினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர உள்ளன என்று இபிஎஸ் தெரிவித்தார். அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை. தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து தான் அமித்ஷா கேட்டறிந்தார் என்று இபிஎஸ் கூறினார். அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திமுக அரசு நாடகமாடியுள்ளது என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சசிகலாவுக்கு எப்பொழுதும் அதிமுகவில் இடம் கிடையாது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் மீண்டும் அதிமுகவில் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் சசிகலா இணையவில்லை என்றாலும் அதிமுக வலுவாக உள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா ஒருபோதும் தலையிட மாட்டார் என்று இபிஎஸ் கூறினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர உள்ளன என்று இபிஎஸ் தெரிவித்தார். அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை. தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து தான் அமித்ஷா கேட்டிருந்தார் என்று இபிஎஸ் கூறினார். அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திமுக அரசு நாடகமாடி உள்ளது என்று இபிஎஸ் விமர்சித்துள்ளார்.